தூக்கிட்டு வந்துட்டியா? யார தூக்கிட்டு வந்துட்டீங்க? அக்கா அவ யாருன்னே தெரியலக்கா. தெரியலனா என்ன அர்த்தம்? யாரு என்னன்னு பார்த்து தூக்கலையா? அக்கா ரோஹிணி நான் வந்து பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் அவ முகத்துல கச்சிப்ப வச்சு கரெக்டா அவளை மயக்கமாக்கி மூட்டையில கட்டிதான்க்கா தூக்கிட்டு வந்தோம். அப்புறம் எப்படா ரோஹிணி வேற பொண்ணா மாறினா? அக்கா நாங்க ரோஹிணியை மூட்டை கட்டி தூக்கிட்டு கரெக்டா ரிசார்ட்டுக்கு வெளியே வர்றப்ப அங்க போலீஸ்காரங்க பாத்துட்டாங்கக்கா. அங்க தேவையில்லாத சில குழப்பமும் குளறுபடியும் ஆகி போச்சு. அதுலதான் மூட்டை மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ கண்கட்டு வித மாதிரி ஆயிடுச்சுக்கா. உன்கிட்ட ஒரு வேலையை சொன்னா எந்த வேலையும் உருப்படியே செய்ய மாட்டல. எல்லாத்தையும் சொதப்பிட்டு சும்மா சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப ரோஹிணி எங்க போனானே தெரியல. நீ வேற தூக்கிட்டு வந்த பொண்ணு யாருன்னு தெரியல. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப இது வேறயா? உன்னை நம்பினதுக்கு என் புத்தியை நான் செருப்பால் அடிச்சுக்கணும். அக்கா சாரிக்கா, கோவப்படாதீங்க. உன் சாரி கொண்டு போய் குப்பையில போடு. எப்ப பார்த்தாலும் சாரி சாரின்னு. சரி, நீ தூக்கிட்டு வந்த பொண்ணோட போட்டோ அனுப்பு. அவ யாருன்னு நான் பார்க்கணும். சரி ஓகேக்கா, இதை உடனே அனுப்புறேன். அந்த போட்டோவாவது உருப்படியா அனுப்புவியா இல்ல அதையும் சொதப்பிடுவியா? அக்கா போட்டோ கரெக்டா அனுப்புறேன். என்ன சத்யா, ஆளை மாத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்களா? ஆமா ஆண்டி. ஆனந்தி. என்னது ஆனந்தியா? எங்க குடு குடு. புடி புடி. என்னால கையிலேயே அவ குடும்பத்தையும் ஒன்னும் பண்ண முடியல. ஆனந்தி நிச்சயத்தை தடுக்கிறதுக்கு ஒரு வழியும் தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த தெய்வமே எனக்கு சிறப்பா சம்பவம் பண்ணிடுச்சு. இப்பதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சத்யா. உங்க ஆளுங்களுக்கு போன் பண்ணி அந்த ஆனந்தியை எங்கேயாவது கொண்டு போய் கட்டி போட்டுற சொல்லு. என்ன பாக்குற சத்யா? நீ நினைச்ச மாதிரி உன் ஆளுங்க ரோஹிணிய கடத்தாம போயிருக்கலாம். ஆனா நான் நினைச்சு பார்க்காத மாதிரி ஆனந்திய கடத்திட்டாங்க. பழம் நழுவி பால்ல விழுந்து அது என் வாயில விழுந்த மாதிரி சூப்பரா ஒரு விஷயம் நடந்துருச்சு. இதை எனக்கு சாதகமா பயன்படுத்தி என்னோட ஆட்டத்தை நான் ஆரம்பிக்க போறேன். இப்பவே போனை போட்டு உங்க ஆளுங்கள்ட்ட சொல்லு. ஓகே ஆண்டி. அக்கா சொல்லுங்கக்கா. கௌதம், நீ தூக்கிட்டு வந்த பொண்ணோட பேரு ஆனந்தி. அவளும் நமக்கு வேண்டப்பட்டவதான். அதனால நீ என்ன பண்றனா, என் அண்ணனுக்கு போன் பண்ணி அவர் சொல்ற இடத்துக்கு நீ ஆனந்தியை கொண்டு போய் அடைச்சு வச்சிரு. சரி ஓகேக்கா. ஆனா அப்ப ரோஹிணி? அவளை நான் பாத்துக்கிறேன். இந்த வேலையாவது நீ கொஞ்சம் உருப்படியா செய். எக்காரணத்துக்கு கொண்டும் ஆனந்தி உன்கிட்ட இருந்து தப்பிக்க கூடாது. சரிக்கா. சத்யா, சூப்பர் சத்யா, நல்ல காரியம் பண்ணிருக்க. நான் இப்பவே மீனாட்சி அம்மாட்ட போய் ஆனந்தியை காணோம்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ இருங்க. இப்போ நீங்க போய் இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா பெருசா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு வயசு பொண்ணு நைட்டு முழுக்க அவ வீட்டை விட்டு பிரிஞ்சு இருந்தாதான் அது பிரச்சனையே. அதனால காலையில விடிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி மேடம் கிட்ட போயிட்டு ஆனந்தி ஓடி போயிட்டான்னு சொல்லி நெருப்பு பத்துவீங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரே வான வேடிக்கையா இருக்கும். ஐயோ, என்னம்மா யோசிக்கிற? எனக்கு வயசாச்சே தவிர உன் அளவுக்கு எனக்கு புத்திசாலித்தனம் இல்ல. இருந்தா இன்னும் நான் எப்படியோ ஓஹோன்னு இருந்திருப்பேன். இங்க பாரு, நீ சொல்றதா கரெக்ட். பொழுது விடியட்டும், ஒரு பெரிய பூகம்பத்தையே நான் ஏற்படுத்திட்டு வந்துடுறேன். டேய் சரி, சீக்கிரம் மூட்டையை கட்டு. டேய் கபரு கட்டியாச்சு. ஓகே சரி, வண்டி எடு சீக்கிரம் சீக்கிரம்.
ஐயோ ப்ரோ, நினைக்க எனக்கு சிரிப்பு அடக்கவே முடியல ப்ரோ. இந்த கொஞ்ச நேரத்துல அந்த அண்ணாச்சி நம்ம 2 பேரும் என்ன பாடுபடுத்திட்டாருல. இல்ல, தப்பா சொல்லாதீங்க ப்ரோ. நாம தான் அண்ணாச்சிய பாடா படுத்திட்டோம். நாம பண்ண டார்ச்சர் அவருக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, அவ்வளவுதான். அவர் லைஃப்ல நம்பர் எதிரிங்க நாமளாதான் இருப்போம். நான் என்ன பண்ணேன் ப்ரோ? நான் என்ன பண்ணேன்? நீங்க தான் அவர் கட்டையால அடிச்சு கொல்ல பாத்தீங்க. அவர்தான் முழுசா உயிர் பொழைச்சிட்டாருல, அதுக்கப்புறம் நான் தான் கொலை பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு அநியாயமா தெரியல? என்ன ப்ரோ, அண்ணாச்சி எங்க முழுசா பொழைச்சுக்கிட்டாரு? நீங்க தான் அவரோட கபாலத்தை உடைச்சு அவரோட கடந்த காலத்தையும் மறக்க வச்சிட்டீங்களே. குடியிருந்த கோயில் படத்துல நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யாருன்னு பாடுற மாதிரி அண்ணாச்சிய தத்துவ பாட்டை பாட வச்சிட்டீங்களே. ஐயோ பாவம். இதுக்கப்புறம் அவர் உயிரோடு இருந்தாலும் செத்ததுக்கு சமம் தான். பழைய ஞாபகமே இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவாரு? என்ன ப்ரோ இப்படி முடிச்சு விட்டுட்டீங்களே. எப்பா புண்ணியவானே, உன் திருவாயை கொஞ்சம் திறக்காம சைலண்டா இருக்கியா? இங்க பாருங்க, என்கிட்ட பார்த்து பக்குவமா நடந்துக்கங்க. இல்லனா இந்த உண்மையெல்லாம் மீனாட்சி மேடத்துக்கிட்ட சொல்லிரும், பாத்துக்கங்க. ஓகே சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. உங்களுக்கு தான் சட்டம் நல்லா தெரியுமே. குற்றத்தை செஞ்சவனை விட அதுக்கு உதவி செஞ்சவனுக்கு தான் தண்டனை ஜாஸ்தின்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. மீனாட்சி மேடத்துக்கிட்ட தாராளமா போய் சொல்லுங்க. ஐயோ பிரதர், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அதை நான் சீரியஸா சொன்னேன்னு நினைச்சுக்கிட்டீங்களாக்கும்? நல்ல ஆள் தான் பிரதர், வாங்க. பிரபு அண்ணனும் எழிலும் 2 பேர் இங்கதான் இருக்காங்களா? வாங்க ப்ரோ, அவங்களும் வராங்க, வாங்க வாங்க. கயல், அதிரே, எங்க போனீங்க? ரொம்ப நேரமா ஆளையே காணோம். நாங்க 2 பேரும் இங்கதான் இருந்தோம். நீங்க 2 பேரும் தான் ரொம்ப நேரமா ஆளை காணோம். எங்க போனீங்க? அது ஏன் கேக்குறீங்க சிஸ்டர்? நாங்க இவ்வளவு நேரமா ஒரு டெட் பாடி கூட மல்லு கட்டிட்டு இருந்தோம். ஏங்க என்னங்க சொல்றீங்க? டெட் பாடியா? சிஸ்டர் ஒன்னும் பயப்படாதீங்க. கடைசியில அந்த டெட் பாடிக்கு உயிர் வந்துருச்சு. 2 பேரும் எங்களை ஏன் இப்படி குழப்பறீங்க? என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அது ஒண்ணு இல்ல கயல், நான் ஒரு டிராவல்ஸ்ல ஒர்க் பண்ணேன்ல, அதோட ஓனர் அண்ணாச்சி இருக்காருல்ல. ஆமா. அண்ணாச்சி விஷயம் ஒரு பெரிய பிரச்சனையை வெடிக்க போகுதுன்னு நானும் எழிலும் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம். கடைசியில பார்த்து அது புஷ்னு போயிருச்சு. ஆமா இல்ல, இந்த பிரச்சனை இப்படி முடியும்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கல. ஆதிரே, எதுக்கு நீ ஃபீல் பண்ற? அதான் காமெடியா முடிஞ்சு போச்சுல்ல. கயல், நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? அந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியாயிடுச்சு. ரோஹிணிய காணுங்க. ஆனந்தியும் காணுங்க.